ஓகே, நெக்ஸ்ட் சம். ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வேல்யூ கொடுத்துட்டு அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறோம். ஸோ சராசரி அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும். எல்லா நம்பரையும் கூட்டி மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ போடலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறோம்? 34.8 ப்ளஸ் 38.5 ப்ளஸ் 33.4 ப்ளஸ் 34.7 ப்ளஸ் 35.8 ப்ளஸ் 32.8 ப்ளஸ் 34.3 டிவைட் பை மொத்த எத்தனை நம்பர் இருக்குது? 7 நம்பர் இருக்குது. அவ்வளோதான். எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ கூட்டலாமா? ஸோ 8 8 5 13 புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறதுலாம் கூட்டிக்கலாம். 13 4 17 17 7 24 24 8 32 32 8 40 43 43 அந்த புள்ளி அப்படியே வச்சுக்கலாம். மீதி என்னது? 4. இப்போ அந்த 4 வச்சு இங்கே கூட்டிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ 4 நாளும் 8 8 8 16 16 3 19 19 நாளும் 23 24 5 4 நாளும் 8 8 8 16 16 19 19 23 23 5 28 28 2 30 30 4 34 அதுக்கு 4 மீதி 3 இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 3 3 6 6 3 9 12 15 18 21 24. ஓகேவா? ஸோ டிவைடட் பை 7 அடிச்சு பார்க்கலாமா? 1 7 3 7 21 மீதி அப்புறம் என்ன வரும்? 3 வரும். ஸோ இப்போ அடிச்சா என்ன வரும்? 4 7 7 28 7 35 வருது. அப்போ 4 7 28. ஓகேவா? 4 7 28 முடிச்சாட்டியே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். மீதி அப்புறம் என்ன வரும்? 34 28 போச்சுன்னா மீதி என்னது? 6. மீதி என்னது? 6. ஸோ இப்போ 6ஆல் அடித்தா என்ன வரும்? 8 7 56 9 7 63 என்ன வருது? 9 7 63. ஓகேவா? ஸோ இப்போ அடிச்சு கொடுத்து நம்மளுக்கு என்ன வருது? 34.9 டிகிரி செல்சியஸ். ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் சம். ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி. ஓகே, ஸோ உயரங்களின் கூட்டு சராசரி. ஓகே, ஆவரேஜ் கொடுத்துக்கிறோம். கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கீழே. ஓகேவா? மாறுபாட்டு கீழே என்னது? 3.2 எனில் அந்த உயரங்களின் திட்ட விளக்கம். ஓகேவா? என்ன பண்ணிருக்கிறான்? திட்ட விளக்கம். ஸோ சிக்மா ஈக்குவல்ட்டு கேட்குறான். ஓகே, சிக்மா ஈக்குவல்ட்டு நம்மளுக்கு தெரியும். மாறுபாட்டு கீழே. ஓகே, மாறுபாட்டு கீழே இன்ட்டு அந்த ஆவரேஜ் டிவைடட் பை 100 அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ மாறுபாட்டு கீழே எவ்வளவு? சிக்மா ஈக்குவல்ட்டு 3.2 இன்ட்டு ஆவரேஜ் எவ்வளவு? 163.8 டிவைடட் பை 100. ஓகேவா? அந்த கொடுத்துருக்குற இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா அதுக்கான ஆன்சர்? ஓகே, ஸோ 163.8 இன்ட்டு 3.2. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? 8 2 16 மீதி 1 2 3 6 1 7 16 2 32. ஓகேவா? ஸோ இது வந்து 6. இப்போ 3ஆல் 38 24 மீதி 2 3 9 11 1 மீதி 1 3 18 1 19 மீதி 1 1 3 1 4. ஓகேவா? ஸோ இதை இப்போ நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 6 2 11 இதுனா 4 என்னது 12க்கு 2 மீதி 1 ஸோ 5 52,416 கிடைக்கும். இப்போ அதை நம்ம என்ன பண்ணோம்? 100ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? 100ஆல் டிவைட் பண்ணால் என்னது? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாரி. ஓகே, சரி, இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்தானம் புள்ளி இருக்குது, இங்கே ஒரு ஸ்தானம் புள்ளி இருக்குது. அப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ எவ்வளவு? 524.16 வருது. கீழே ஒரு 100ஆல் நம்ம டிவைட் பண்ண வேண்டி இருக்குது. இதை வச்சா நம்ம என்ன வரும்? இன்னும் ஒரு 2 ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி வைக்கிற மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 5.6
24. ஓகேவா? ஸோ 5.2 முழு நம்பராக பண்ணலாம். ஏன்னா இங்கே 1 6 தான் இருக்குது. 5க்கு மேலே இருந்தால் ஒரு நம்பர் கண்டிப்பாக இங்கே ஆட் பண்ணி 24 வந்து 25 மாற்றலாம். கண்டிப்பாக இங்கே என்னது 1 6 தான் இருக்குது. அதனால் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு 5.24 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான நம்மளுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது? சியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் சம். ரீனா மற்றும் உஷாவின் தற்போது வயதுகள் முறையே. ஸோ ரீனா, ஓகேவா, ரீனா உஷா அவங்களுடைய தற்போதைய வயது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ரீனா உஷா. ஸோ 24, ஓகேவா, அண்டு 36 இப்போ இவங்க வயசு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு. ஸோ 8 ஆண்டுகளுக்கு முன்புனா இவங்களுக்கு ஒரு 8 வயசு குறையும், இவங்களுக்கு ஒரு 8 வயசு குறையும். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு குறைஞ்ச என்ன ஆயிரும்? 8 குறைஞ்ச என்ன ஆயிடுது? 16 ஆயிடுது. இவங்களுக்கு 8 குறைஞ்ச என்ன ஆயிடுது? 28 ஆயிடுது. ஓகேவா? முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம். ஓகேவா? உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம். முதல்ல இதுக்கான ரேஷியோ என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. நன்னாங்கு விகிதம் தான் கேட்குறான், அதுதான் ரேஷியோ. நன்னாங்கு 16, 7 28. ஸோ 4:7 அவங்க கொடுத்துருக்கிறபடி ஆர்டர் படி 4:7 கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ அவன் என்ன கேட்டுக்கிறான்? இது வந்து ரீனா உஷாவோட விகிதம் தான் 4:7. அவன் கேட்டுருக்கிறது என்னது? உஷா ரீனான்னு கேட்டுக்கிறான். அப்போ மாற்றி கேட்டுக்கிறான். அப்போ 7:4ன்னு நீங்கள் எழுதணும். 4:7ன்னு அப்படியே இங்கே டி போட்டு வச்சிங்கன்னா ஆன்சர் அப்படியே தப்பு. நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே ரைட்டு தான். ஆனால் அவன் கொஷனுக்கு யார் பேர் ஃபஸ்ட்டு கேட்டுருக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதணும். அப்போ 7:4 அப்படின்ற ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்குறான். ஓகேவா? ஸோ 3 பவர்லேயும் 2 பவர்லேயும் கொடுத்துருக்குறான். ஸோ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? 3 பவர்லேயும் 2 பவர்லேயும் மாற்றிக்கலாம். எல்லாமே 3 பவர் 2 பவர் 2 பவர் 3 பவர். இது மட்டும் 4ல் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? 2 பவராக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி நான் குரூப் 1 எக்ஸாமில் இதுமாரி சம்ஸ் சால்வ் பண்ணேன். ஸோ தயவுசெய்து நீங்கள் அந்த குரூப் 1 ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் நான் ஆன்சருக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடாக இந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் 3. ஓகே, இந்த 3 பவர் -2 இருக்குதா? அதை வந்து என்ன பண்ணலாம்? 3 2 6. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 3 2 6 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு 2 பவர் 2 இன்ட்டு இந்த -3 என்ன பண்ணலாம்? -6ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டிவைடட் பை இதை என்ன பண்ணலாம்? 2 பவர் 4 2 8. ஸோ -8 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு ஸோ -8. இப்போ 3 பவர் -4 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு இந்த 4 என்ன பண்ணலாம்? 2 ஸ்கொயர். இந்த 4 என்ன பண்ணலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் அந்த வெளியில் இருக்கிற -2 அப்படியே எழுதலாம். இதுதான் இதுக்கான இது. அப்போ இதை 2 பவர் -4ன்னு எழுதிக்கலாம். இது என்ன பண்ணலாம்? 2 பவர் -4ன்னு எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மேலே கொண்டு போயிடலாம். ஓகேவா? மேலே கொண்டு போனால் என்ன ஆகும்? 3 பவர் -6 மேலே, இது மேலே முடிஞ்சுன்னா கீழே இருக்கிற இந்த 3 பவர் -4 மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். 3 பவர் 4 ஆயிரும். ஓகேவா? இன்ட்டு இங்கே என்னது? 2 பவர் -6 இருக்குது. இன்ட்டு இந்த 2 பவரையும் மேலே கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், -8யும் -4யும் கூட்டினா என்னது? -12 ஆயிரும். மேலே போனால் +12 ஆயிரும். அப்போ 2 பவர் 12 ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாருங்கள், இது ரெண்டும் பேஸ் ஒரே மாதிரி இருக்குது, இது ரெண்டும் பேஸ் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ பவரில் என்ன பண்ணிக்கலாம்? இருக்கிற சிம்பிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 3 பவர் இங்கே -6 இருக்குது, +4 இருக்குது. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? -2 ஆயிரும். இன்ட்டு 2 பவர் இங்கே +2 இருக்குது, -6. அப்போ கழிச்சு நம்மளுக்கு என்ன வரும்? 6 ஆயிரும். ஓகேவா? அப்போ ப்ளஸில் இருக்கிறது, இந்த ப்ளஸில் இருக்கிற வேல்யூ மேலே நிறுத்திக்கோங்க, மைனஸில் இருக்கிற வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க? டிவைடுக்கு கீழே கொண்டு போனால் சிம்பிள் மாறிக்கும். அப்போ 2 பவர் 6 இந்த 3 பவர் -2 கீழே போனால் என்ன ஆயிரும்? 3 ஸ்கொயர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ போடுங்க பார்க்கலாம். இது என்னது? 3 × 3. 3 ஸ்கொயர்னால் என்ன தான்? 3 × 3 9. ஓகேவா? இது என்னது? 2 6 தடவை போட்டு போயிருக்குங்க. ஓகேவா? 2 6 தடவை போட்டு போயிருக்குன்னா என்ன வரும்? 2 × 2 × 2 × 2 × 2. ஸோ 2 4 2 4 2 4. அப்போ 4 × 4 × 4 நன்னாங்க 16, 16 நாங்க 64, 64/9. ஓகேவா? ஸோ 64/9. ஓகேவா? இப்போ இதை சுருக்கி பார்க்கலாமா? 9 7 63. ஸோ 7 9 63. மீதி 64 63 போச்சுன்னா 1 டிவைடட் பை கீழே என்ன இருக்கும்? 9. அப்போ 7 × 1/9 அப்படிங்கிற இந்த சி ஆன்சர் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய ஆன்சரையே மாற்றிடும், டைமே ரொம்ப இழுக்கு வச்சிடும். ஸோ அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்.
ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைப்பரப்பு. ஸோ மொத்த வலைப்பரப்புனோடனே நம்மளுக்கு என்ன அது ஃபார்முலா 6a² நம்மளுக்கு தெரியும். ஈக்குவல் அந்த மொத்த வலைப்பரப்பு எவ்வளோ 384 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறான். ஓகேவா, அதன் பக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறான். பக்கம்னா யார், அந்த ஏ தான் என்னது பக்கம், வெறும் ஏ மட்டும் கண்டுபிடிச்சா அதனுடைய பக்கம். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். a² மட்டும் வச்சுக்கோங்க. இந்த இருந்தாலும் மல்டிப்ளையில் இருக்கிறதா இருந்தாலும் போச்சுன்னா ஆயிரும். 384க்கு டிவைடில் வந்துடும். ஓகே, படிச்சுக்கோங்க. 6 36 மீதி 2 4 24. அப்போ a² = 64. அப்போ a = என்னது ஸ்கொயர் இருந்தாலும் போனால் என்ன ஆயிரும், இந்த 64க்கு ரூட் ஆயிரும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும், ரூட்டுக்குள்ளே ஒரே மாதிரி ரூட்டு இது எப்படி எழுதலாம், 64 8 × 8 வேறு மாதிரி எழுதலாம். ஆனால் 2 நம்பர் ஒரே மாதிரியே எழுதினா தான், 2 ஒரே மாதிரி நம்பர் பெருக்கல்ல எழுதினா தான் ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் நம்ம வெளியே எடுக்க முடியும். அப்போ இந்த 2 8க்கு ஒரு 8 நம்ம என்ன பண்ணிருக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். அப்போ a = அப்போ நம்மளுக்கான பக்கம் எவ்வளவு 8. ஓகேவா, நம்மளுக்கான பக்கம் எவ்வளவு 8. இந்த பியில் இருக்கக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம். 3 × a - 1 2 a - 1 ஹோல் ஸ்கொயர் a² - 1 இதனுடைய மீச்சிறு பொது மடங்கு. ஸோ மீச்சிறு பொது மடங்குனா என்னது, LCM. ஓகேவா, ஸோ LCM என்ன பண்ண சொல்கிறான், அவன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான். ஓகேவா, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ LCMனா என்னது, பெரிய நம்பரு. முதல்ல என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸுக்கு முதல்ல LCM கண்டுபிடிக்கணும். 3க்கும் 2க்கும் LCM என்னது, அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான், மொத்தப்பட நம்பர் தான். ஸோ 2 3 6. ஸோ இதனுடைய LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. இங்கே 6 இருக்கிற மாரி யாராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 வேல்யூ இருக்குது. அப்போ இதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்போ இது 2ல் 1 தான் ஆன்சரு. ஓகேவா, ஸோ இப்போ மீதிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ a - 1 இங்கே இருக்குது, இங்கேயும் a - 1 இருக்குது. இப்போ a² - 1 என்னன்னு எழுதலாம், a - 1 × a + 1ன்னு ஃபார்முலா அப்படி எழுதிக்கலாம். a + 1. ஓகேவா, இங்கேயும் a - 1 இருக்குது, இதுலேயும் a - 1 இருக்குது, இதுலேயும் a - 1 இருக்குது. ஸோ LCMங்கிறது என்னது, ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் பவர் எது பெருசாக இருக்குது அதுதான். அப்போ a - 1 ஹோல் ஸ்கொயர் அதேமாரி 6. இப்போதைக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது 2ல் பாருங்கள், எதில் a - 1 ஸ்கொயர் இருக்குது, டியில் தானே இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சரு, முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் மீதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது யார், a + 1. அந்த a + 1ம் இதில் வந்துடணும். LCM பொறுத்தவரையிலும் எல்லா நம்பருமே வந்துடணும். ஓகேவா, பெரிய நம்பரும் வந்துடணும், காமனாக இல்லாத மீதிக்கிற நம்பரும் என்ன பண்ணிடணும், எடுத்து எழுதிடணும். இதுதான் LCM. ஓகேவா, ஆனால் HCFனா என்ன அர்த்தம், எல்லாத்துக்குமே காமனான நம்பர் தான் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஓகேவா, ஓகே. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகே, த நெக்ஸ்ட் சம் இஸ். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1 × 1 × 61/64 கியூப் ரூட் கேட்குறாங்க. முப்படி மூலம்னா என்னது, கியூப் ரூட். ரூட்டுக்குள்ளே 3 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பரை வெளியே எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட நம்பர் நினைக்கிறாங்க. முதல்ல இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, முதல்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், ஒரு 64 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதோட இதை கூட்டிக்கணும். ஒரு 64 64யும் 61 கூட்டினா என்ன வரும், 125 டிவைடட் பை கீழே இருக்கிற 64 அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், கியூப் ரூட்டு. இப்போ 3 நம்பரு, இப்போ 125 இருக்குது, அது என்ன பண்ணலாம், 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எப்படி மல்டிப்ளையில் எழுதலாம், 5 25 25 125 டிவைடட் பை இந்த 64 இருக்குது. இதை 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எழுதலாம். 4 × 4 4 16 16 64. அப்போ இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் என்ன பண்ணிடலாம், வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த 3 நம்பருக்கு ஒரு நம்பர் என்ன பண்ணலாம், வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் என்னது, ஸோ ரூட்டை வெளியே எடுத்துகிட்டா நம்மளுக்கான ஆன்சர் என்னது, ஓகேவா, 5/4. ஓகேவா, ஸோ 5/4ங்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர். எங்கே இருக்குது, 5/4. ஸோ சியில் இருக்குது. ஓகேவா, ஸோ வெரி ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் சம். 2 உருளைகளின் உயரங்கள்
ரெண்டு ஊரில் இருக்குது. ரெண்டு ஊர்லோட உயரங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உயரம், இன்னொரு ஒரு உயரம் H2. இது வந்து 1, இது வந்து 2. ஓகேவா? அதுக்கடுத்தது ஆரங்கள். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு உயிரோட ஆரம், ரெண்டாவது உயிரோட ஆரம் எவ்வளவு? 2, 1 ஆகிய விகிதங்கள் இருப்பின் அவற்றின் கன அளவு. ஸோ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இன்னொன்று என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இது R1, இது R1, சரி H1, இது R2, இது H2. ஸோ அப்படியே அதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பைக்கு பை முதல்ல கேன்சல் பண்ணிடுங்க. R1 எவ்வளவு? இங்கே 2, அதனுடைய ஸ்கொயர் என்னது? 4 இன்ட்டு H1 எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 1 ஈக்குவல் டு இப்போ R2 எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? இங்கே 1, அதை ஸ்கொயர் பண்ணால் என்னது? 1 இன்ட்டு H2 எவ்வளவு? 2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 4 4 ஈஸ்ட்டு 2 2. ஸோ அடித்து கொடுத்தா 2 2 4 1 1. ஸோ 2:1. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னது? 2:1 எங்கே இருக்குது? சியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள். இதுக்கு ஃபார்முலா நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, த நெக்ஸ்ட் சம் இஸ், இப்போ ஒரு தொகையானது தனிவட்டி முறையில். ஸோ என்னது? ஒரு தொகையானது தனிவட்டி முறையில். ஓகேவா? 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும்? ஸோ இப்போ என்னது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஒரு தொகை. ஓகேவா? அதனுடைய தனிவட்டிக்கான ஃபார்முலா என்னது? PNR by 100. அப்போ இந்த ஒரு தொகையும் இந்த தனிவட்டியும் சேர்ந்து என்னது? 10 வருடத்தில் என்னவாக மாறிடுது? 2 மடங்காக மாறிடுது. அந்த தொகை 2 மடங்காக வருது. தொகை வந்து P அப்படின்னா 2 மடங்குனா 2P ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம சம போட்டுடலாம். இப்போ இந்த ப்ளஸ் பி அந்தான போய் இந்த ப்ளஸ் பி அந்தான போச்சுன்னா என்ன ஆயிரும்? -P ஆயிரும். ஓகேவா? அப்போ 2Pயில் ஒரு P போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது? P மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ PNR by 100. ஓகேவா? இந்த 100 அந்த பக்கம் அமைச்சிருங்க. ஓகேவா? இந்த NR மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 100 அந்த அமைச்சுட்டுனா என்ன ஆயிரும்? 100P ஆயிரும். டிவைடட் பை இந்த பெருக்கில் இருக்கிற P அந்தான முடிஞ்சுன்னா என்ன ஆயிரும்? வகுத்துலுக்கு கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பிக்கு கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ மீதி நம்மளுக்கு என்ன இருக்குது? NR ஈக்குவல் டு என்னது? 100ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அவன் என்ன கேட்குறான்? வட்டி வீதம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R மட்டும்தான் கேட்குறான். 100 டிவைடட் பை இந்த எண்ணு கீழே வந்துடும். என்னோட மதிப்பு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 10 வருஷம். ஸோ 10 கேன்சல் ஆகிவிட்டா மீதி R ஈக்குவல் டு என்னது? 10%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்னது? 10%. ஸோ ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் இஸ், ஒரு பெருக்கு தொடர் வரிசையில். ஸோ பெருக்கு தொடர்னு சொல்லிட்டாங்க ஜிபி. ஓகேவா? ஸோ ஏபிஜிபி சம்மு. பெருக்கு தொடர் கூட்டு தொடர்னா ஏபியில் நம்ம போட்டுடலாம். இப்போ பெருக்கு தொடர்னு சொல்லிட்டாங்க, ஜிபின்னு தெரிஞ்சு போச்சு. T2 ஈக்குவல் டு என்னது? இந்த 3/5. T3 இஸ் ஈக்குவல் டு 1/5 எனில் பெருக்கு விகிதம். ஸோ பெருக்கு விகிதம் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கான R ஈக்குவல் டு என்னது? T3/T2 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ போடுங்க பார்க்கலாம். T3 என்னது? 1/5. ஓகே, டிவைடட் பை என்னது? 3/5. அதை வந்து நான் பெருக்கல் எழுதுனா, டிவைடை வந்து பெருக்கல் எழுதுனா என்ன ஆயிரும்? தலைகீழி பெருக்கல் ஆயிரும். அப்போ 3/5. இந்த 3/5 என்ன ஆயிரும்? 5/3 ஆயிரும். அப்போ 5 அடிச்சிருக்கேன். மீதி என்ன இருக்குது? ஸோ 1/3. இதுதான் என்னது? 6. ஸோ 1/3 எங்கே இருக்குது? இந்த பி ஆன்சர். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் இஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். A1 ஈக்குவல் டு -1 கொடுத்துட்டான். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ணி மற்ற 2 வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். A2 A3 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ A2 நம்ம கண்டுபிடிச்சா இந்த எண்ணுக்கிற இடத்துலலாம் AN ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தியா? அப்போ எண்ணுக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? 2 போடணும். ஓகேவா? ஸோ அப்போ எண்ணுக்கிற இடத்துல 2 - 1 இதை அப்படியே நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிவைடட் பை இந்த எண்ணுக்கு பதில் 2 + 2 அப்படியே போடுறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த 2 - 1 என்ன ஆயிரும்? 1 டிவைடட் பை இந்த 2 + 2 என்னது? 4 ஆயிரும். இப்போ A1 இங்கே இருக்குது. A1க்கான ஆன்சர் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? -1 டிவைடட் பை இந்த கீழே இருக்கிற 4. அப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்னது? அதாவது A2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். -1/4. ஓகேவா? ஸோ -1/4 எங்கே இருக்குது? -1/4 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா? அடுத்தது நம்ம A3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ -1/4. இப்போதைக்கு நம்மளுடைய ஆன்சர் என்னது? A2 ஈக்குவல் டு -1/4. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? A3 கண்டுபிடிக்கணும். ஸோ A3 ஈக்குவல் டு இப்போ போட்டுக்கோங்க. இந்த எண்ணுக்கிற இடத்துல 3 - 1 டிவைடட் பை இந்த எண்ணுக்கிற இடத்துல 3 + 2. இப்போ என்ன வரும்? 3 - 2 என்ன ஆயிரும்? இந்த 3 - 2 என்ன ஆயிரும்? 2 ஆயிரும். டிவைடட் பை இந்த 3 + 2 என்னது? 5 ஆயிடுது.
ஓகேவா. இப்போ நம்ம இந்த A2க்கான இப்போ இங்கே பாரு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ A2க்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், -1/4 டிவைடட் பை இந்த 5 போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5/1ன்னு அர்த்தம். இப்போ இது மேலே போனால் என்ன ஆயிரும், தலைகீழி பெருக்கல் ஆயிரும். அப்போ -1/4 இன்ட்டு இந்த 5/1 மேலே போனால் என்ன ஆயிரும், 1/5 ஆயிரும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 1 1, இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே போட்டுங்க, டிவைடட் பை 4 5 20. ஓகேவா. ஸோ அப்போ இப்போ A3 எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம், -1/20. ஆல்ரெடி A2 என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், -1/4. ஸோ ரெண்டுமே மைனஸ் ஆன்சர் எங்கே இருக்குது, -1/4 -1/20. ஸோ இந்த D தான் ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள். The next sum is okay 1 + 2 + 3 + etc. to n = k. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயலன். இது வந்து என்னது, 1 + 2 + 3 + இப்படி ஒவ்வொரு நம்பராக ஆட் ஆகி போயிட்டே இருந்தால் அது என்னது, ஒரு இயலன். ஆனால் முன்னாடி 0 இருக்கக்கூடாது. 0 வந்துட்டால் அது முழு எண். மைனஸ் நம்பராக இருந்துட்டால் என்ன ஆயிரும், முழுக்கள் ஆயிரும். ஸோ இப்போ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ப்ளஸில் ஆட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால, ஒவ்வொரு நம்பராக ஆட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு இயலன். ஓகேவா. இந்தமாரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த இயலனுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n × n + 1/2. இயலன்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n × n + 2. இப்போ இங்கே கியூப் கொடுத்துருக்குறான். இப்போ கணங்களின் கூடுதல் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கணங்களின் கூடுதல். இந்த கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இதே தான், இது ஒரு ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இயலன்களின் கூடுதல் இந்த ஃபார்முலா இது தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்குறான்னா கேன்னு கொடுத்துருக்குறான். இதோட ஆன்சர் என்னென்னு கொடுத்துருக்குறான், கேன்னு கொடுத்துட்டான். அப்போ n × n + 1/2 = k. அதை அப்படியே இங்கே போடுங்க. n × n + 1/2க்கு பதில் k போட்டிங்கன்னா மீதிக்கிற அந்த ஸ்கொயர், அப்போ k². ஆன்சர் நம்மளுக்கு என்னது, k². ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா. என்னது, இந்த ஏ தான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம். a⁻m - n a⁻m + n என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம். என்ன ஒரு சம் போட்டோம் பார்த்தீங்களா, அதே தான். ஓகேவா. ஸோ பொது விகிதம் r = T2 - T1 அல்லது T3 - T2. அதாவது பின்னால் இருக்கிற நம்பரு டிவைடட் பை முன்னாடி இருக்கிற நம்பரு, அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபார்முலா. எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் இதில் கண்டினியூவாக கொடுத்துட்டு போனாலும் சரி, பின்னால் இருக்கிற நம்பரு டிவைடட் பை அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரு. ஓகேவா. அது கண்டினியூவாக முன்னாடிக்கணும். உடனே முன்னாடி இருக்கிற நம்பர்னு இங்கே இதை போட்டு அதுக்கு முன்னாடி இதை எடுத்து போடக்கூடாது. புரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம போடலாம். வெரி சிம்பிள். ஓகேவா. ஸோ அப்போ T2 என்னது, a⁻m டிவைடட் பை T1 என்னது, a⁻m - n a⁻m - 1. இப்போ இது எல்லாத்தையும் மேலே கொண்டு வந்துருங்க. a⁻m இன்ட்டு a⁻, இந்த அப்படியே குறி மாறும். அப்போ m - n இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே அந்த ப்ளஸில் இருந்துச்சு கீழே, இது அப்படியே மைனஸாக மாறிடும். இப்போ உள்ளார கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், a⁻m இன்ட்டு a⁻, இது இந்த மைனஸ் உள்ளார போணுச்சுன்னா என்ன ஆயிரும், -m. ஓகேவா. ஸோ ப்ளஸ் என்னாக மாறிடும். இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிக்கும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிக்கும். அதுதான் இது. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை தனித்தனியாக எழுதிக்கலாம். a⁻m இன்ட்டு a⁻ -m இன்ட்டு a⁻n. இப்போ பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பவர்லாம் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ஓகேவா. ஸோ a⁻m இந்த என்னது -m இன்ட்டு a⁻, இது தனி நம்பர் n. ஸோ n. ஸோ இந்த ப்ளஸ் எம்முக்கும் மைனஸ் எம்முக்கும் கேன்சல் ஆகி போயிடும். அப்போ இது டோட்டலாக அவுட். மீதி பேலன்ஸ் இருக்கிறது யார், a⁻n. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் யார், a⁻n. எங்கே இருக்குது, சி. ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள். முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 4 2019 நடந்த 25 கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. நல்லா உட்காந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் ஷார்ட்கட்டும் போட்டிருப்பேன், எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன். ஓகே. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, நான் அதை போட்டு காட்டுறேன். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா. உட்காந்து பாருங்கள்.